السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت هيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இந்த வியாழன் வெள்ளி நாட்களே சிறப்புக்குரிய நாட்கள் தான். இந்த சிறப்புமிக்க நாட்களில் இந்த சூறாக்களை நீங்கள் ஓதிக்கோங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு முறையாவது இந்த சூறாக்களை ஒரு மனிதன் 7 முறை ஓதணும். அதில் பார்க்கும்போது சிறப்புக்குரிய நாட்களாக இது இருக்கிறதுனால அதில் இந்த சூறாக்களை நம்ம ஓதுவது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹு அவங்க இஹ்யா உலூமிதீன்கிற அவங்களோட கிதாபில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹில்ர் அலை இஸ்லாம் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பெரியவருக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவர் மூலமாக தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹில்ர் அலை இஸ்லாம் அவங்க இதை வளமையாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. என்ன செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு சில சிறிய சூறாக்களை 7 முறை வாரத்தில் ஒரு நாள் வளமையாக ஒரு வாரமும் தவறாமல் ஓதி வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சிறிய சூறாக்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம இதை 7 முறை ஓதுறது அடுத்த வாரம் வரைக்குமே நமக்கு தேவையான எல்லாவற்றுக்குமே இதுவே போதுமானதாக இருக்கும். அப்போ நம்ம இதை 7 முறை ஓதுறதுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்படிங்கிற கணக்கில் வந்துடும். அதாவது 7 நாளைக்கும் சேர்த்து நம்ம ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு நாளே நம்ம 7 முறை நம்ம ஓதிக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அதில் முதல் சூறா என்ன அப்படின்னா சூரா ஃபாத்திஹா. இதை நீங்கள் 7 முறை ஓதணும். இந்த சூறா தான் எல்லா சூறாக்களை விடவும் மிக சிறப்புக்குரிய ஒரு சூறா இது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையுடைய எல்லா ரக்காத்துகள்லையுமே இந்த ஒரு சூறாவை ஓத சொல்லியிருக்கிறான். அதனால் இந்த ஃபாத்திஹா சூறாவை ஓதாமல் மற்ற எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கூட இதோட சிறப்பை பெற முடியாது. முதல்ல இந்த சூறா, அதாவது சூரா ஃபாத்திஹாவை 7 முறை ஓதிக்கோங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தோல்லீன் ஆமீன். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூறாவில் உள்ள ஆயத். அந்த ஆயத்து தான் அல் பக்ராவில் உள்ள ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்தை ஒரு நாளில் ஒரு முறை ஓதினாலே அந்த நாள் முழுவதும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இதை 7 முறை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வரைக்குமே நமக்கு எந்த ஒரு ஷைத்தான் ஊசலாட்டங்கள் இல்லாமல் இன்னும் நமக்கு கெட்டது நடக்காமல் பாதுகாப்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே இதை வளமையாக ஒரு தொழுகைக்கு அப்புறம் யார் ஓதி வர்றாங்களோ அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் மரணத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ. வஸிஅ குர்சிய்யுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அடுத்து மூன்றாவது சூறா சூரா காஃபிரூன். குல் யா அய்யுஹல் காஃபிரூன்கிற சூறா இது. இதை நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. இந்த சூறா பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம குல் சூறா ஓதும்போது இதை நம்ம விட்டுடுறோம். ஆனால் இந்த சூறாக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதுலேயும் காஃபிர்களுக்கு எதிராக முஸ்லீம் எந்தெந்த விஷயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய சூறா தான் இது. இந்த சூறா பார்த்திங்கன்னா அப்போ மக்கத்து காஃபிர்களுக்கு எதிராக இறக்கப்பட்டுச்சு. இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முஸ்லீம்களாக எந்த அளவுக்கு மற்றவங்கள விட வேறுபட்டுக்கோங்கிறத ரொம்ப ஒரு கண்ணியமாக உணர்த்தக்கூடிய சூறா தான் இது. இந்த சூறாவையும் நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் லக்கும் தீனுக்கும் வலியதீன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது சூரா இக்லாஸ்.
அதுதான் குல் ஹுவல்லாஹ் அஹத் சூரா. இதை நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. இந்த சூரா முழுவதுமே பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய ஷிஃபத்தை சொல்லக்கூடிய சூரா இது. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இந்த சூறாவை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு இந்த சூறாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதை தவிர வேறு எதையும் ஓதுறதுக்கு மனசு வரலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான், நீங்கள் இந்த சூறாவை நேசிக்கிறதுனாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நேசிக்கிறான்னு சொல்கிறாங்க. இது நமக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் சின்ன சூறாவாக ஓதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காகவே நம்ம இதை வளமையாக ஓதிட்டு வரோம். ஆனால் இதை நம்ம நேசிக்கிறதின் காரணமாக மட்டுமே அல்லாஹ் வந்து நம்மளை நேசிக்கிறான்னா இந்த சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ நேசிச்சிருப்பான்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய ஷிஃபத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவாக இது இருக்குது. இதை ஓதுனா நம்மளோட துஆக்கள் கபூலாகும், தேவைகள் நிறைவேறும். இதுக்கு நம்ம சிறப்புகளை சொல்லி அடக்கவே முடியாது. எல்லா தேவைகளுக்குமே இதில் இருக்குது. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வருமானம் பெருகும், தொழில் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களுக்குமே பலன் கொடுக்கக்கூடியதாக இந்த ஒரு சூறா இருக்குது. இதை நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அடுத்து 5வது சூறா என்ன அப்படின்னா சூரா ஃபலக். குல் அஊது பி ரப்பில் ஃபலக். ஃபலக் சூறா. இந்த சூறா பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய படைப்பினங்கள் கிட்டேருந்து நம்ம பாதுகாவல் பெறுறதுக்காக நம்ம ஓதுறோம். அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை மட்டும் படைக்கலை, ஜின்கள், விலங்குகள், இன்னும் கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாதது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்போ மனிதர்களுக்கு எப்படி நோய் வருது அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் மூலமாக தான் வருது. இதையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். அதனால் அவனிடத்தில் உன்னோட கிருபையை கொண்டு அந்த படைப்பினங்க கிட்டேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓதிக்கிறலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு எல்லா விதமான பாதுகாப்பிற்கும் இது போதுமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூறாக்களெல்லாம் வளமையாக ஓதி வந்திருந்திருக்காங்க. ஒரு நாள் கூட இதை விட்டதே இல்லை. அவ்வளோ சிறப்புகள் இந்த சூறாக்கு இருக்குது. இந்த சூறா குறிப்பாகவே பாதுகாப்பிற்கான சூறா. ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு வேணும்னா இதை ஓதிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பி ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஷிகின் இதா வகப் ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அடுத்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சூரா நாஸ். குல் அஊது பி ரப்பின் நாஸ். மனிதர்களுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாவல் கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி பார்த்தது படைப்பினங்களுடைய தீங்கு, இது மனிதர்களுடைய தீங்கு. மனிதர்கள் எவ்வளோ நமக்கு தீங்குகள் செய்கிறாங்க, அத்தனை தீங்குகள்லேருந்து நமக்கு பாதுகாவல் கிடைச்சிட்டாவே நம்ம யாருடைய இம்சை இல்லாமல் இருந்தாலே நம்ம நிம்மதியாக இருப்போம் இல்லையா? அதற்காக நீங்கள் இந்த சூறாவை 7 முறை ஓதிக்கோங்க. இதே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வியாழன் வெள்ளி நாட்களில் ஓதி வைத்துக்கொள்ளணும். ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதுங்க, எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் ஓதிக்கோங்க. இந்த சூறாலாம் எனக்கு மனப்பாடமாக தான் இருக்குது, தொழுகை இல்லாத நேரம், அதாவது ஹைல் நிஃபாஸுடைய நேரத்தில் இருந்தாலும் சரி இந்த சூறாக்களை நீங்கள் பாதுகாப்பின் அடிப்படையில் நீங்கள் ஓதிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி விரைவில் உங்களுடைய ஹலாலான அனைத்து ஹாஜத்துகளையும் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னோட குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.